வணக்கம் நம்மளே, நான் அரசஜா. இந்த கிரைம் சம்பவத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு சம்பவத்துக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப ரொம்ப இரக்கம் உள்ள ஒரு நபர். ரோட்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க தான் ஆளா போய் நிப்பீங்க அப்படி வச்சுங்களேன். அதுவும் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல் குரல் உங்களதான் இருக்கும், முதல் கை உங்களதான் இருக்கும். அப்படி உதவக்கூடிய நீங்க நபர் அப்படின்னா இந்த விஷயம் சரியா தப்பா அப்படிங்கிற பதில நீங்க மனசுலயே வச்சுக்கங்க. இந்த கிரைம் சம்பவத்தை முழுசா கேட்டுட்டு கடைசியில சரியா தப்பா அப்படின்னு நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம். சரி, இந்த சென்னையில தாம்பரம் முடிச்சூர் பகுதியில ஜூலை மாசம் 2022 அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு நடராஜன் அப்படிங்கிற ஒரு நபர், அவருக்கு 32 வயசு, அவரு ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி அவர் அன்னைக்கு கோதுமை பாக்கெட் ஒரு 10 கிலோ எடுத்துக்கிட்டு முடிச்சூர் சாலையில இருக்கிற ஒரு பேக்கரியில இதை டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்க போய் இறங்குறாரு. அவர் பார்த்த காட்சி என்ன அப்படின்னா, அந்த பேக்கரியோட வாசல்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பெண், அவங்களுக்கு 28 வயசு, அவங்க பேரு கயல்விழி. அந்த பெண்ணை ஒரு பையன் என்ன பண்ணானா கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான், ஓங்கி அறையவும் செய்யறான். இதை எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உடனடியா இந்த நடராஜனுக்கு இதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப கோபம் வேகமா போயிட்டு அந்த பையனுடைய கையை உதறி தள்ளி விட்டு, எதுக்குப்பா அந்த பொண்ணு அடிக்கிற, யார் நீ அப்படின்னு சொல்லி கோபமா பேசுறாரு. அவன் இவரை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான். உடனே அவனுக்கு 2 அறைய போடுறாரு. அறைய போட்டு அடி பிச்சிரும் ராஸ்கல் அப்படின்னு சொல்லி இவர் முதல் குரல் கொடுத்த உடனே அங்க இருக்கிற பப்ளிக் எல்லாம் அங்க சேர்ந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு ஆளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா அந்த நபர் அங்கிருந்து ஓடி போறாரு. பாதிக்கப்பட்ட பெண் இருந்தாங்கல்ல, அந்த பெண் அப்படியே கூனி குறுகி போய் கண்ணுல இருந்து தண்ணீர் பொல பொலன்னு அப்படியே கொட்டுது. அந்த பேக்கரிக்குள்ள போறாங்க. அந்த பேக்கரியில புதுசா அவங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. உடனடியா அந்த கோதுமை பாக்கெட் அவங்க போயிட்டு அந்த பேக்கரியில டெலிவரி பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த நடராஜன் கேட்கிறாரு. என்ன அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாளா லவ் டார்ச்சர் பண்றான், நான் முடியாது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா கூட என்ன விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அண்ணன் தம்பியோ இல்ல எனக்குன்னு யாரோ இருந்தா கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சவன இன்னும் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஆனா இந்த நேரத்துல நீங்க எனக்காக குரல் கொடுத்தீங்க பாருங்க, உண்மையிலே நீங்க பெரிய கிரேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வழிய இந்த நடராஜனுக்கு அவங்க நன்றி சொல்றாங்க. ரொம்ப இலகிய மனசுக்காரன் இந்த நடராஜன். கயல்விழிக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, யாரும் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னா எந்த நேரத்துல ஆனாலும் நீங்க என்ன கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய போன் நம்பரை இந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு போன் பண்றாங்க, சத்தியமா நான் நினைக்கவே இல்லைங்க, உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்காக இந்த அநியாயத்தை கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க மட்டும் வரலன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், என்ன கொல்ல கூட செஞ்சிருக்கலாங்க, ரொம்ப நன்றிங்க, வாழ்க்கையில உங்க மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் போன் பண்ணி பேசுறாங்க. நடராஜனுக்கும் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த நட்பு ஒரு கடத்துல அடிக்கடி சந்திக்கிற பழக்கமா மாறுது. 2 பேரும் சேர்ந்து டீ சாப்பிடுவாங்க, பீச்சுக்கு போவாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப கேஷுவலா கேட்கிறாரு நடராஜ், ஏமா கயல்விழி, உனக்கு இன்னும் யாருமே சொந்தக்காரங்க இல்லைன்னு சொல்றியே, நீ யாரு தான், எந்த ஊர் நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பொண்ணுடைய பிளாஷ்பேக் கதையை சொல்லுது. என்னன்னா, அந்த பொண்ணு ஒரு தர்மபுரியை சேர்ந்த ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு சின்ன வயசு, அதாவது 5 வயசா இருக்கும் போதே உங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுல வளர ஆரம்பிக்குது ஒரு பொண்ணு, அதுவும் எந்த வசதி வாய்ப்பு இல்லாத, சொத்து பத்தெல்லாம் இல்லாத ஒரு பொண்ணு சொந்தக்காரங்க வீட்டுல எப்படி வளர்ப்பாங்கன்னு தெரியாதா, ஒரு வேலைக்காரி மாதிரியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 17-18 வயசு, அந்த வயசு வந்தோடனே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளையை கொண்டு விற்பாட்டுறாங்க அவங்க. அந்த மாப்பிள்ளைக்கு 60 வயசு, இந்த பொண்ணுக்கு 18 வயசு தான். இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுச்சு இந்த பொண்ணு, தாத்தா மாதிரி இருக்கிற ஒருத்தனை நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப துக்கப்பட்டு இது வேணாம் அப்படின்னு எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த அந்த பொண்ணு தெரிஞ்சுக்குது, அந்த 60 வயசு கிழவனுக்கு ஏறக்குறைய விற்கிற மாதிரி ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் வாங்கியிருக்காங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக அப்படின்னு தெரிய போய் கல்யாணத்துக்கு முன்னாடியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிருது. எங்க போறதுன்னே தெரியாம பஸ் ஸ்டாண்டுக்கு ஏதோ ஒரு பஸ்ல ஏறி உட்காந்து அங்கங்க அலைஞ்சு திரிஞ்சு சென்னைக்கு கடந்த 5 வருஷமா அங்கங்க இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல் தங்கிருந்து கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தன்னை பாதுகாத்துட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற பெண் தான் இந்த கயல்விழி. இந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பொங்கி பொங்கி அழுவுது. இதை கேட்டது உண்மையிலேயே நடராஜனுக்கு பயங்கர ஃபீலிங் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு அழுதை விட நடராஜன் ரொம்ப அதிகமா அழ ஆரம்பிக்கிறார். இந்த நடராஜனுடைய ஃபேமிலி பேக்ட்ராப் எப்படி அப்படின்னா, நடராஜனுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க. இந்த ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படி வச்சுங்களேன். நடராஜனுக்கு ஒரு 4 வருஷமா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா தேடிக்கிட்டே இருக்காங்க. சரியான பெண் அமையவே இல்லை. ஒரு நல்ல பெண் அமைஞ்சா
ஜாதகம் சரியில்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு வரன் வந்து இவருக்கு சரியான வேலை இல்லை, இந்த ஃபுட் டெலிவரி வேலைக்கெல்லாம் இந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தள்ளி போகுது. ஒரு 4-5 வருஷமா பொண்ணு பார்த்து டயர்டாகி இந்த பையனுக்கு எப்பதான் கல்யாணம் நடக்கும், ஏன்னா அடுத்து ஒரு பையன் இருக்கான் கல்யாண வயசுல அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க ரொம்ப டயர்டா இருக்கும்போது தான் நடராஜன் கையலிட்ட பழகுறான். நடராஜனுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுது, நம்ம அங்க எங்க நமக்கான நம்ம ஏஞ்சல் எங்கன்னு தேடிட்டே இருக்கோம்ல, நம்ம ஏஞ்சல் ஏன் இதா இருக்கக்கூடாது, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா பாக்குறதுக்கு, அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல தனக்கு யாருமே இல்லைன்னு ஒரு அனாதை அப்படின்னு சொல்ற ஒரு பொண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்தா நம்ம வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தோன்ற உடனே அன்னைக்கே அந்த பொண்ணுகிட்ட கைல்வெளி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்றாரு. இதை கேட்டதும் கைல்வெளிக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா தாங்கிட்ட ஒரு குண்டுமணி நகை கூட கிடையாது, பணம் கிடையாது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட ஆள் கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது, இப்படி லவ் ப்ரொபோஸ் பண்றீங்களே இது செட் ஆகுமா அப்படின்னு சொன்ன உடனே நடராஜனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ தான் நான் கல்யாணம் பண்ண ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன், உனக்கு விருப்பமா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பரிபூர்ணமான விருப்பங்க அப்படின்னு சொல்லி இந்த காதலை ஏத்துக்கிறாங்க கைல்வெளியும் அன்னைக்கே. உடனடியா அன்னைக்கே போயிட்டு நடராஜன் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, ஏமா இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், இந்த பொண்ணையை லவ் பண்றேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணை அழைச்சிட்டு வா, நான் பேசி பாக்குறேன், எல்லாம் சரியா இருந்தா பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நாளே பேக்கரி வேலைக்கு லீவை போட்டு கைல்வெளியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு நடராஜன். இந்த பொண்ணை பார்த்ததும் நடராஜனுடைய அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே சினிமாவில் வர்ற மாதிரி சகுனம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சேர்ல உட்கார சொன்னா அந்த பொண்ணு சருன்னு போயிட்டு கீழே உட்காருது, அவ்வளோ பவ்யமா இருக்குது. இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அவங்களும் தீர்மானம் பண்ணிட்டு கைல்வெளிட்ட, ஏமா உங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தா வர சொல்லு, நம்ம எல்லாத்தையும் பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னா இந்த பொண்ணு ஒவ்வொன்னு அழுகுது, எனக்கு யாருமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் மாமியார்ட்டையும் சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம், எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவே கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு தேவையான நகைகள் எல்லாம் வாங்குறாங்க, பட்டு புடவை, பாத்திரங்கள் எல்லாமே வாங்கி சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து ஒண்ணும் இல்லாத பொண்ணு, அனாதை விட்ட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பில்டப்புக்காகவே நிறைய கடன் எல்லாம் வாங்கி ரொம்ப விமரிசையா கல்யாணத்தை பண்றாங்க. எப்போ கல்யாணம் பண்றாங்கன்னா ஆகஸ்ட் 29 ரெங்கநாதபுரம் பெருமாள் கோயில்ல வச்சுட்டு கல்யாணத்தை பண்ணி அதுக்கப்புறம் விருந்தெல்லாம் வச்சு தடபுடலாம் அசத்திடுறாங்க எல்லா சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியும். நமக்கு நல்லதே நடக்காது, கல்யாணம்லாம் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்காது இந்த பொண்ணு, இப்படி ஒரு கல்யாணத்தை தான் வாழ்க்கையில் நடந்ததை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு வந்து மனசெல்லாம் அவ்வளவு சந்தோஷம், ரொம்ப ஆசையா அந்த வீட்டுக்கு வாழ போணுச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட குணம்லாம் மாறாம தன்னுடைய குழந்தைனாரை பாத்துக்கிறது, மாமியாரை பாத்துக்கிறது, தன்னுடைய வீட்டுக்காரை பாத்துக்கிறது சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுச்சு. பேக்கரி வேலைக்கு அந்த பொண்ணு வேலையை விட்டுட்டாங்க, இல்லைங்க வீட்டு வேலையை நான் பாத்துக்கிறேங்க, நீங்க போய் அந்த சம்பாத்தியம் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த பெண். 2 மாசம் அவங்க வாழ்க்கை பிரமாதமா போயிட்டு இருந்துச்சு. இந்த நடராஜன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பைக்ல தன்னுடைய அழகான காதல் மனைவியை பின்னாடி உட்கார வச்சுட்டு, எவன் வீட்டுலனா இவருக்கு பொண்ணு கொடுக்க மறுத்தாங்களோ, உங்க பையன் வந்து அழகா இல்ல, சரியா சம்பாதிக்கல, இந்த வேலைக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காம சொன்னாங்கல்ல, எல்லா வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி பைக்ல வச்சு போயிட்டு காண்டு ஏத்துவாரு. இந்த மாதிரி அந்த ஜோடி ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஜோடியா அந்த ஏரியாக்கள்ல சுத்தி வந்துட்டு இருக்கும் போதுதான் யார் கண்டுபிடிச்சோ அக்டோபர் 19, 2022 அன்னைக்கு நைட்டு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் தன்னுடைய ரூமுக்குள்ள போயிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க. காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறாரு நடராஜன், தான் பக்கத்துல படுத்திருந்த தன்னுடைய மனைவியை காணோம். சரி, காலையில எந்திரிச்சு வீட்டு வேலைகளை பாக்குறது கைல்வெளிக்கும் வழக்கம் அப்படிங்கிறனால வீட்டுக்கு வெளியில போயிட்டு ஒரு காஃபி போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை தேடி இருக்கிறாரு. மனைவி அங்க இல்ல. சரி, எங்கதான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுத்தி பாக்குறாரு, பக்கத்து வீடுகள்லாம் போய் பாக்குறாரு, எங்கேயுமே இல்லை. மெல்லமா தூங்கிட்டு தன்னுடைய அம்மாவை எழுப்பி, அம்மா கையில பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா எங்கேயாவது போயிருப்பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. ஒரு 6 மணியாவது 7 மணியாவது அது வரைக்கும் கையில காணாம். அதுக்கப்புறம் தான் இவ எங்க போயிருப்பா அப்படின்னு, ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது போயிருக்கலாம், இல்ல கடைக்கு ஏதாவது போயிருக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாமியாருடைய கண்ணுல அந்த வீட்டு பீரோ படுது. அந்த பீரோ வந்து திறந்திருக்கிற மாதிரி இருக்குது. போய் பாக்குறாங்க. அப்போதான் தெரியுது பீரோக்குள்ள இருக்கிற நகை 17 சவரனை காணாம். அது மட்டும் இல்லாம இந்த கைல்வெளிக்கு வாங்கி கொடுத்த பட்டு புடவை 30,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தது, 20,000 ரூபாய் ரொக்க பணம், இந்த எதுவுமே காணாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப நடராஜனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. அதாவது இந்த பொண்ணை விற்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்களா சொந்தக்காரங்க, அந்த சொந்தக்காரங்க கைல்வெளி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இந்த கைல்வெளியும் தூக்கிட்டு போயிட்டாங்க, இந்த நகை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க. தன்னுடைய பொண்டாட்டிக்கு மிகப்பெரிய
ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் தன்னுடைய அம்மா கிட்ட சொன்னோடனே இந்த மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, நகையெல்லாம் போனா போயிட்டு போகுதுப்பா, நமக்கு மருமக தான் முக்கியம், மருமகளை தேடி கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு உடனடியா மொத்த ஃபேமிலியும் போயிட்டு தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் இந்த பெண் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா, அந்த பெண் தர்மபுரி சேர்ந்த பெண்ணு, அந்த பெண்ணுடைய ப்ராப்பர் அட்ரஸ் இல்லை அப்படிங்கிறது இவங்க சொல்றாங்க. வேற என்னதான் இருக்கு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, போட்டோ தான் இருக்குது. கல்யாணத்துக்கு எடுத்த இந்த வீடியோஸ் இருக்குது, போட்டோஸ் இருக்கு சொல்லி கயல்வியோட போட்டோவை கொடுக்குறாங்க. அந்த போட்டோவை மட்டுமே வச்சுக்கிட்டு சென்னையில இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த போட்டோவை அனுப்பி இந்த மாதிரி ஒரு பெண்ணை தேடிட்டு இருக்கோம், நீங்க பார்த்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்றாங்க, சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் வருது. எங்கேருந்து அப்படின்னா, செம்மஞ்சேரியில இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இந்த பெண்ணை பார்த்ததா ஒருத்தவங்க போன் பண்றாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உடனடியா இந்த நடராஜனை கூப்பிட்டு போலீஸ் அங்க போறாங்க. போயிட்டு அந்த லேடிஸ் ஹாஸ்டல் நுழைஞ்ச உடனே அங்க கயல்விழி நிக்கிறாங்க. இந்த நடராஜனையும் போலீஸையும் பார்த்த உடனே கயல்வி விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு குழப்பமாயிட்டாரு இந்த நடராஜ். ஏன் நம்முடைய காதல் மனைவி நம்மளை பார்த்து ஏன் பயந்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் துரத்துறாரு. அந்த பொண்ணு ரூம்குலாம் ஒவ்வொரு ரூமா தாண்டி தாண்டி ஓடிட்டே இருக்காங்க. 3ஆம் முறை கமல்ஹாசன் மாதிரி கையில என்ன தெரியலையா, நான் தான் கையில நடராஜன், உன் வீட்டுக்காரன், உன் லவ்வர்னு சொல்லிட்டு ஒரு ஓடுறாரு. அந்த பொண்ணு தப்பிச்சு அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணும்பொழுது போன 4 போலீஸ்ல ஒரு போலீஸ் போயிட்டு அந்த பெண்ணை மடக்கி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு ஏமா ஓடுற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த பெண் தங்கி இருந்த அந்த ரூம்ல இருந்த பேக் எல்லாம் பரிசோதனை பண்ணும்போது தான் அந்த பேக்குக்குள்ள 4 சவரன் பவுன் இருக்குது. அது இந்த நடராஜன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தது. பட்டு புடவை எதுவுமே கிடையாது. ஒரு ஆதார் கார்டு ஒண்ணு இருக்குது. அந்த ஆதார் கார்டு அந்த பெண்ணுடையது. அந்த ஆதார் கார்டுல அந்த பெண் பேரு அபிநயா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப கயல்விழி அப்படிங்கிறது இவருடைய சொந்த பேர் கிடையாது, அபிநயா தான் சொந்த பேர் அப்படின்னு தெரிய வருது. அந்த ஆதார் கார்டுல மதுரை அரிசிக்கார தெருன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸை பார்த்ததும் இந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு போலீஸ் டீம் மதுரைக்கு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த அட்ரஸ்ல ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு 55 வயசு. இந்த ஐயப்பன் தான் அபிநயாவுடைய அப்பா. அபிநயாவுக்கு 2 தம்பிகள் வேற இருக்கிறாங்க. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த குடும்பத்திட்ட போயிட்டு இந்த அபிநய காமிச்சு, இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, தெரியுங்க, இவ ஒரு ஓடுகாலிங்க, எனக்கு இவ பிறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேங்க, எங்க சொந்தக்காரங்கெல்லாம் இவனை பார்த்தா அடிச்சு கொன்னே போடுவாங்க, இப்படிப்பட்டவன என்னுடைய மகன் என்ன சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாரு. அப்படி இந்த பொண்ணு என்னதான் பண்ணுச்சு, ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னு அங்க போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சுதான் இந்த பெண் பத்திய தகவல்கள் ஒண்ணா வருது. அந்த ஒவ்வொரு சம்பவமே தனித்தனி வீடியோவை போடுற அளவுக்கு அவ்வளோ ஒரு மர்மமான, இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா இந்த உலகத்துல அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சம்பவம் பண்ணி வச்சிருக்கு இந்த பெண்ணு. இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அதாவது இந்த பெண் 10ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருக்கிறாங்க. இந்த பெண் படிக்கிற காலகட்டத்திலேயே நிறைய பசங்க கூட அப்படியே பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு இருந்ததுனால உங்க அப்பா ஒரு விஷயத்த முடிவு பண்றாரு, சீக்கிரம் இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இல்லைன்னா டேஞ்சரு அப்படின்னு முடிவு பண்ணி 2011 மன்னார்குடியை சேர்ந்த விஜய் அப்படிங்கிறவருக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு உங்க அப்பா. ஒரு வருஷம் இந்த விஜய் கூட வாழ்ந்த அபிநயா என்ன பண்றாங்கன்னா, என்ன விட இவருக்கு 5 வயசு அதிகமா இருக்குது, இவர்கிட்ட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு சண்டை போட்டுட்டு மறுபடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க அதுக்கப்புறம் நிறைய கடைகள்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க வேலை பார்த்த கடைகள்ல ஒண்ணு சிவகங்கையை சேர்ந்த நகைக்கடை. இந்த நகைக்கடையில செந்தில்குமார் அப்படின்னு ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு. அந்த செந்தில்குமார்கிட்ட போயிட்டு, நான் ஒரு அனாதை, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்லியிருக்கு. உடனடியா செந்தில்குமார், ச்சே இவ்வளவு அழகான பொண்ணுக்கு யாருமே இல்லை, அனாதையா இருக்காளே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறான். இது அபிநயா பண்ண 2வது கல்யாணம். கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு வருஷத்துல இவங்களுக்கு குழந்தை பிறந்துருது, ஒரு ஆண் குழந்தை. குழந்தை பிறந்து ஒரு 2 மாசத்துல இந்த பெண் காணாம போயிட்டாங்க. பதறி அடிச்ச இந்த செந்தில்குமார் உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்குறாரு. இது மாதிரி என் பொண்டாட்டியை காணா, ஒரு கை குழந்தையோட இருந்துட்டு பதறிட்டு இருக்கிறேன், கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த சீரியஸ் கேஸா எடுத்துக்கிட்ட போலீஸ் இந்த பொண்ணை காணான்னு சொல்லிட்டு இந்த பெண் சம்பந்தப்பட்ட எல்லா தகவலையும் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த பெண் கேரளாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. கேரளாவில் எங்கடா போனுச்சு இந்த பொண்ணு அப்படின்னா, இந்த பெண் படிக்கிற காலத்துல ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்ல பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை இப்ப பார்த்து, நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு வீட்டுல யாருமே கிடையாது, நான் ஒரு ஆணாத அப்படின்னு இதே கதையை சொன்ன உடனே 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க கேரளாவுக்கு ஓடி போயிட்டாங்க. கேரளாவில் போலீஸ் போய் பிடிச்சிட்டு இப்ப
வீட்டுக்கார்ட்ட அதாவது செந்தில்குமார்ட்ட ஒப்படைச்சு உன் பொண்டாட்டி பத்திரமா பாத்துக்கப்பான்னு சொல்லி ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சு 1 மாசம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதுக்கிடையில மதுரையில வந்து ஒரு துணிக்கடையில வேலைக்கு சேருது இந்த பெண்ணு. அந்த துணிக்கடையில உதயா அப்படின்னு ஒருத்தன் வேலை பாக்குறான். அந்த உதயா கிட்ட வந்து அதே கதை, நானா அதை என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே உதயா நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அழைச்சிட்டு அவன் வெளியூருக்கு ஓடி போயிட்டான். மறுபடியும் கை குழந்தைய வச்சுட்டு செந்தில்குமார் பொண்டாட்டியை காணாமன்னு சொல்லிட்டு மதுரை திடீர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே மறுபடியும் போலீஸ் வந்து இந்த ஊர் உலகம்லாம் இந்த பொண்ணை தேடி அலைகிறாங்க. மறுபடியும் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு போலீஸ் வந்து செந்தில்குமார்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைச்சு 2வது மாசத்துலயே வேற ஒருத்தன் கூட ஓடி போயிடறான். இப்ப செந்தில்குமாருக்கு ஒரு விஷயத்த முடிவு பண்றான், இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்மளை அடிச்சிருவாங்க, ஏன்னா இதே வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க, இவன் ஓடுறதும் பிடிச்சி கொண்டாந்து நம்ம கிட்ட வாழ வைக்க விடுறதும் இது வந்து செட் ஆகாது, அதனால சொல்லாம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம அப்படியே விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த அபிநயா என்ன பண்ணிருக்காருன்னா அங்கிருந்து வேற ஒருத்தனை கூட ஓடி இருக்கல, அந்த வேற ஒருத்தனோட போயிட்டு ஒரு 20 நாள் வாழ்ந்துட்டு அவங்ககிட்ட இருந்து நகை பணம் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு வந்து சென்னை கேளம்பாக்கத்துல வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறான். அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும்போது அங்க அடிக்கடி ஒரு ஆட்டோ வந்து ஒரு பெண்ணை டிராப் பண்ணுவாங்க, பிக்கப் பண்ணிட்டு போவாங்க வேலைக்கு போறவங்கள. அந்த ஆட்டோ டிரைவர் கூட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டா. அந்த ஆட்டோ டிரைவர் பேரு பன்னீர்செல்வம். இப்ப பன்னீர்செல்வத்துக்கிட்ட எனக்கு யாருமே கிடையாதுங்க, நான் ஒரு அனாதை அப்படின்னு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே பன்னீர்செல்வம் ரொம்ப இறக்கப்பட்டு சரி இந்த பெண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிறார். இது வந்து 4வது கல்யாணமோ 5வது கல்யாணமோ. இப்படி கல்யாணம் பண்ண உடனே இவங்க 2 பேரும் குடும்பம் நடத்துறாங்க. அப்படி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சு சரியா ஒரு 1.5 மாசத்துல பன்னீர்செல்வம் வீட்டுல இருந்து நகை பணம் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து தான் தாம்பரம் முடிச்சூர் பகுதிக்கு வந்து அங்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இந்த பேக்கரியில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. பன்னீர்செல்வம் தன்னுடைய பொண்டாட்டியை காணா, எங்க போயிட்டாங்க அப்படின்னு தெரியாம நகை பணத்தோட யாரோ கொள்ளை அடிச்சுட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்களோ இல்ல கொலை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ரீதியில பயந்து போய் பொண்டாட்டியை தேடி அலைஞ்சிருக்காரு. அப்படி தேடி அலைஞ்சவரு இந்த முடிச்சூர் பேக்கரியில வந்து தான் பொண்டாட்டி மாதிரியே ஒருத்தி வேலை பார்க்கறா அப்படிங்கிறது தெரிஞ்சு போய் கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அது பொண்டாட்டி. அதனாலதான் அன்னைக்கு வந்துட்டு அந்த பொண்டாட்டியோட கையை பிடிச்சி எங்கடி போன எத்தனால நான் செத்து போயிட்டு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன், நீங்க வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்க, நீ ஒழுங்கு முடியாது என் கூட வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி சண்டை போடும்போதுதான் நம்ம ஹீரோ நடராஜன் என்ன பண்றாருன்னா இங்க வந்து சண்டை போட்டு கையை விடு, நீ வந்து தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட அப்படி சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாரு. நான் முதல்ல சொன்ன அந்த சம்பவம் சண்டையில இவர் குறுக்க போந்து இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணார்ல. சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற தெரிய வருது. இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் என்கொயரியில அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த நடராஜன் கூட ஓடி போனாங்கல்ல, இந்த ஓடி போனவங்க நேரடியா எங்க போயிருக்காங்கன்னா திருச்சியில போயிட்டு அமீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீட்டுல போயிட்டு இதே கதையை சொல்லியிருக்காங்க, அனாத கதையை சொல்லி அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. 10 நாள். அந்த 10 நாள்ல நான் ஃபாரின் போறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஃபாரின் போறான் அப்படிங்கிறதுனால இது வந்து லாங் டேர்மா அவனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச இந்த பெண்ணு அவனுக்கு வந்து ஒரு 4 பவுன் நகையை கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து நீ ஃபாரின் போய் நல்லா சம்பாரி, நான் இங்க வந்து உன் வீட்டை பாத்துக்கிறேன், நீ பணம் அனுப்ப நான் உனக்கு இங்க இடம் வாங்கி வீடு கட்டுறேன் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு 10 நாள் இருந்து அவனை ஃபாரின் அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து செம்மஞ்சேரியில ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும் போதுதான் போலீஸ்ட மாட்டின கதை. இந்த செந்தில்குமார்னு ஒருத்தர் இருந்தான்ல, இந்த 2வது கணவன் தேடி போயிட்டு அழுத்து போயிட்டு விட்டுட்டான்ல. ஒரு கட்டத்துல இந்த அபிநயம் என்ன முடிவு பண்றாங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட பழகுறோம், நகையெல்லாம் அடிச்சுட்டு வர்றோம், பணம்லாம் அடிச்சுட்டு வர்றோம், இந்த நகையை வித்து கொடுக்கறதுக்கு சரியான நபர் இல்லை, அதனால இந்த 2வது கணவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு யார் வீட்டெல்லாம் போய் நகையை அடிக்கிறாங்களோ அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து 2வது கணவர்கிட்ட கொடுத்துட்டு இதை வித்து தர சொல்லுவாங்க. அவரும் சரி ஓகே இவ்வளவு ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இப்படியா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை வித்து ஒரு ஷேர் அவரை வச்சுக்கிட்டு மீதி பணத்தை அபிநயிட்ட கொடுத்துருவாங்க. நல்லா ஜாலியா 2 பேர் சுத்துவாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு ஆண் குழந்தை 8 வயசு, அது செந்தில்குமார்ட்ட தான் வளர்ந்துட்டு இருக்குது. இந்த எல்லா தகவலையும் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அபிநயா கிட்ட 32 சிம் கார்டு இருந்திருக்குது. நான் சொன்ன இந்த கணக்குல இல்லாம 100கணக்கான வாலிபர்கள்ட்ட இந்த பெண் வந்து தனித்தனி நம்பர் வச்சுட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு தகவல் தெரியுது. எல்லாத்தையுமே வந்து 1000கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை ஆட்டையை போட்டிருக்கா, நகை வாங்கியிருக்கா, ப்ராப்பரா அதாவது முறைப்படி கல்யாணம் பண்ணது மட்டும் ஒரு 5-6 கல்யாணம் பண்ணியிருக்கா. இப்படி கல்யாணம் பண்ணாம நிறைய வாலிபர்களை ஏமாத்தனா லிஸ்டே கிடையாது. இது என்ன பெரிய கொடுமைன்னா இந்த நடராஜ் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. மத்த எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா நம்ம இப்படி ஏமாந்துட்டோம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சா இன்னொருத்தருக்கும் நமக்கு கல்யாணம் நடக்காது, மிகப்பெரிய அசிங்கம்னு சொல்லிட்டு இதை வெளியில சொல்லாமையே அப்படியே
வாய் மூடி அவங்க ரொம்ப மௌனமா அழுதுகிட்டே அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு போலீஸ் வந்து சொல்றாங்க. இருந்தாலும் இந்த பெண்ணால பாதிக்கப்பட்டவங்க இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க ரெக்கவர் பண்ணி தர்றோம்னு சொல்லிட்டு போலீஸ் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பட் யாரும் போலீஸ்கிட்ட வந்து அப்ரோச் பண்றதுக்கு தயாரா இல்லை. இந்த பெண்ணை வந்து கைது பண்ணி இப்போ அவங்க ஜெயில இருக்காங்க, கேஸ் நடந்துட்டு இருக்குது. எப்படியும் சீக்கிரம் வந்துருவாங்க. இந்த பெண் கிட்ட ஏமாறதான் போறாங்க. இந்த பெண் வந்து எதை பிளஸ்ஸா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த மிடில் ஏஜ்ல இருக்காங்கல்ல, 30ல இருந்து 40க்குள்ள கல்யாணம் ஆகாம பொண்ணு கிடைக்காம அந்த மாதிரி நான்களை வலை வீசி இந்த பெண்ணுகிட்ட உண்மையில ஒரு அழகான பெண், அதனால நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், லவ் பண்றேன், எனக்கு யாருமே கிடையாது, இந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஆட்டையை போட்டு இந்த மாதிரி நிறைய, அதாவது நூற்றுக்கணக்கான ஆண்களை ஏமாத்திருக்காங்க. இந்த கேஸை படிச்சது உண்மையிலே பயந்து போயிடுச்சு, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. சரி, இப்ப நான் முதல்ல அந்த இன்ட்ரோல கேட்ட அந்த கேள்விக்கு வர்றேன். உண்மையிலேயே நீங்க ரொம்ப இரக்க சுபாவம் உள்ள ஒரு நபர்னு வச்சுக்கோங்க, யாருக்காவது ஒரு ஆபத்துல நீங்க தான் முன்னாடி போய் நிற்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெண்ணுகிட்ட மாற்ற சூழல் இருந்தா நீங்க எப்படி தப்பிக்க போறீங்க? இந்த நடராஜன் அப்படிதான் மாட்டி அவருடைய வாழ்க்கையை இழந்து, அவருக்கு கல்யாணம் ஆனது ஊர்வலம்லாம் தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் நடக்குமா, என்ன ஆகும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், இறக்கப்படலாம், அதுவும் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு அப்படின்னு நம்ம தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு. அந்த பாத்திரம் சரியான பாத்திரமா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய கடமை. அப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மளே பிச்சை எடுக்க வேண்டிய சூழல் வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறதுனால நான் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. சரி, நம்மளே மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்க ஆர்எஸ் ராஜா. சேனலை லைக்கும் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்ம இணைப்பில் இருப்போம். நன்றி, வணக்கம்.